ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கடைசி ஓடு வரைக்கும் திருவக்கூடாது, லைட்டாக திருவிங்க. அப்போ தான் தேங்காய் பர்ஃபி ஒயிட்டாக இருக்கும். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சர்க்கரை போடலாம். நான் இப்போ 3/4 கப் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப் போட்டு ஸ்டவ்வில் வானலை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி விடணும். நம்ம போட்ட தேங்காய்லாம் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். 3/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இனிப்பு அதிகமாக வேணால் நீங்கள் 1 கப் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். சிம்மிலே வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுமாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா திரண்டு வரும். திரண்டு வரும்போது நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ ட்ரேயில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இதுமாரி நல்லா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம். அதான் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை கொஞ்சமாக அதில் போட்டிங்கன்னா அப்படியே கரையாமல் ஒரே இடத்துல நிற்கும். நின்றுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேவுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி சூடாக இருக்கும்போதே நம்ம மாற்றிடணும். இப்போ ட்ரேயில் மாற்றியாச்சு. மாற்றினதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். விட்டுட்டு ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். நல்லா ஆறிடுச்சு. நான் கத்தியில் நெய் தடவிருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆறுனதும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.